ஆனால் ஒரு டீம் வந்து கண்டிப்பாக நீங்கள் காசை போடவே கூடாது ஒரு டீம் மேலே, விச் இஸ் பங்களாதேஷ். அவங்க ஏன் இங்கே இருக்காங்கங்கிறது எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கே கொஞ்சம் டவுட்டாக இருக்கும். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேள்வி இது வந்து மெயின் சேனல்ஸ்லாம் அங்கெல்லாம் கேட்பாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஒரு ஃபீலிங்கே இல்லை சார் எனக்கு, ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா. நம்ம இது ஒரு சாம்பியன்ஸ் ட்ரோஃபி, ஒரு ஐசிசி இவெண்ட் அப்படிங்கிற ஃபீலிங்கே இல்லை. ஏன் அப்படி இருக்குங்கிறீங்க? ஒரு ஹாலோவாக இருக்குது. ஹலோ, வணக்கம், வெல்கம் டு மேட்ச் பார்த்தீங்களா பாஸ். இது உங்கள் தமிழ் கிரிக்கெட் பாட்காஸ்ட். வெல்கம் டு த சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ப்ரிவ்யூ எடிஷன். ஒரு ஸ்பெஷல் எபிசோடு இது. ஏன் ஸ்பெஷல்னு கேட்குறீங்கன்னா, இதில் வந்து ஒரு ஐசிசி ஈவெண்ட்டில் போனாலுமே ஒரு ஸ்பெஷலாக இருக்குங்கிற ஃபீலிங்கே இல்லை. அந்த ஃபீலிங்கை பற்றி ஓப்பனாக எனக்கு தெரிஞ்சு பேசக்கூடிய ஒன் ஆஃப் த வெரி வெரி ஃபியூ இஃப் நாட் த ஒன்லி சேனல் வந்து நம்மளது தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரிவ்யூ பண்ணுவோம், எல்லா டீம்ஸை பற்றி பேசுவோம். ஸ்ரீனி கூட வருவார், இப்போ நம்மளை ஜாயின் பண்ணியிருந்தார் நடுவில். ஸோ அவரையும் ஒரு முக்கியமான கேள்வியை மட்டும்தான் அவரை கேட்டோம். டீம் ப்ரிவ்யூ வந்து ஒரு டீமுக்கும் 1 நிமிஷம் போதுங்க. இந்த நம்ம மாதவன் சொல்லுவார் இல்லைங்களா, ஒரு ஸ்னேக்குக்கு இது போதும், ₹5 பாலும் முட்டையோ சாப்பிட்டா போதும்னு. அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு இந்த டூர்னமெண்ட் வந்து இன்னும் நம்ம கிரிக்கெட்டுக்குள்ளே இறங்கல். ஆனஸ்ட்லி சொல்லணும்னா மனசு தொட்டு சொல்லுங்கள், இந்த டூர்னமெண்ட்டில் ஏதாவது ஒரு ஹைப் இல்லை ஒரு ஐசிசி இவெண்ட்டுங்கிற ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வந்துச்சுங்களா? எனக்கு வரல. ஒரு கிரேசியான கிரிக்கெட் ஃபேன், ஒரு அனலிஸ்ட் தான் நான். எனக்கு அது வரல. அது ஏன் வரலங்கிற கேள்விக்கான ஆன்சர் வந்து நம்ம ஸ்ரீனியோட நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணதை வந்து நம்ம நம்ம கூடி சீக்கிரம் இப்போ நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒரு டீமுக்கும் இருக்கிற 8 டீம் இன்க்ளூடிங் இந்தியா, எல்லா டீமுக்கும் 1 மினிட் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஒரு சூப்பர் ஸ்லீக் ப்ரிவ்யூவாக பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டோம். இதெல்லாம் பேசுகிறதுக்கு முன்னாடி நாங்கள் பேச போகிறது, இந்த எபிசோட் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்ததுன்னா, ஒரு சின்ன சேனல் தான் நாங்கள். ஒரு கட்டிங்னு சொல்ல மாட்டேன், ஒரு பாயிண்ட் சைஸ் சேனல் நாங்கள். எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் பேசுகிறது ஆனஸ்ட்டாக பட்டுச்சுன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆனால் பட்டுச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா லைக்கை தட்டி விடுங்க, ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும். காமெண்ட் செக்ஷனில் போடுங்க, என்ன பேசுகிறோம், கரெக்டாக பேசுகிறோமா, ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கோமா, அதை பற்றியும் சொல்லுங்கள். அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து ஜாலியாக ஆடியோவில் மட்டும் எங்களை கேட்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா, நாங்கள் வந்து எல்லா ஆடியோ பிளாட்ஃபார்ம்ஸ்லேயும் இருக்கோம். பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் ஆப்பிள் பாட்காஸ்ட், ஜியோ சாவன், ஸ்பாட்டிஃபை, ஆடிபிள், ஏகாஸ்ட், எங்கெங்கேயோ இருக்கும், எங்களுக்கே தெரியாது. ஸோ இதை எங்கே வேணால் நீங்கள் எங்களை அப்படியே ஜிம் போயிட்டு அப்படியே ஜாகிங் பண்ணிவிட்டு இல்லை டிரைவிங் பண்ணிவிட்டு கூட நீங்கள் எங்களை கேட்கலாம். ஓகே, ஃபஸ்ட் நம்ம வந்து த மெயின் கேள்வி, இது என்னடா இந்த டூர்னமெண்ட் இது அப்படிங்கிற கேள்விக்கான ஆன்சரை முதல்ல தேடும். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேள்வி இது வந்து மெயின் சேனல்ஸ்லாம் அங்கெல்லாம் கேட்பாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஒரு ஃபீலிங்கே இல்லை சார் எனக்கு, ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா. நம்ம இது ஒரு சாம்பியன்ஸ் ட்ரோஃபி, ஒரு ஐசிசி இவெண்ட் அப்படிங்கிற ஃபீலிங்கே இல்லை. ஏன் அப்படி இருக்குங்கிறீங்க? ஒரு ஹாலோவாக இருக்குது. ஏன் அப்படி இருக்குன்றீங்கன்னா வந்து ஆமா, கண்டிப்பா அந்த மாதிரி சொல்லலாம். ஐ திங்க் பட் என்னன்னா இதெல்லாம் இது ஐ திங்க் யூஷுவலி வந்து ஒரு இதுதான் இட் வில் பில்ட் அப். ஐ மீன் ஒன்று வந்து பாகிஸ்தான்ல இருக்கிறதுனால வந்து பெருசா அவங்க வந்து நம்ம சப்கான்டினென்ட் இது மாதிரி வந்துட்டு லைக் ஸ்டேடியம் வந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் பில்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. டிக்கெட் ஐ மீன் நீங்க சொல்ற மாதிரி இந்த டிக்கெட்ஸே வந்து ஐசிசி வந்து ஒரு 3-4 days முன்னாடி தான் வந்து ரிலீஸ் பண்றாங்க. லைக் குளோபல் ஈவெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து ஒரு வருஷம் முன்னாடியே வந்து ஐசிசி வேர்ல்ட் கப் ஆஸ்திரேலியா நடக்கும்போது தான் 1 year பிஃபோர் டிக்கெட்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணி டேட்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணி இது வந்து பில்டப்பே வந்து இட்ஸ் லைக் ஒரு இட்ஸ் அ புவர் கசின் அப்படின்ற மாதிரி தான் வேர்ல்டு கப்புக்கு வந்து. அண்ட் ப்ளஸ் ஆப்வியஸ்லி தெர் இஸ் த திங் அபவுட் லைக் ஹைபிரிட் மாடலு, அந்த இதுவே வந்து நம்ம ஏற்கனவே பேசினோம். லைக் இன் டர்ம்ஸ் ஆஃப் லாஸ்ட் மூமெண்ட் இது வந்து போகிறது ஹைபிரிட் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு தெர் ஆர் சோ மெனி திங்ஸ். இந்தியாவிலேருந்து மேட்ச் அண்ட் பிளேஸ் போல, இந்தியாவிலேருந்து அம்பையர்ஸ் போல, அந்த மாதிரி எல்லாமே வந்து ஐ திங்க் ஒன்ஸ் டோர்னமெண்ட் ஆரம்பிச்ச உடனே வந்து ஹோப்ஃபுல்லி இப்போ வந்து கிரிக்கெட் பற்றி யாருமே பேசல. இட்ஸ் ஆல் தி எக்ஸ்டர்னல் நாய்ஸ். அதனால அண்ட் கிரிக்கெட் ஃபேன்ஸ் ப்ராபப்லி ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் தி எக்ஸ்டர்னல் நாய்ஸ். ஒன்ஸ் கிரிக்கெட் ஆரம்பிச்சோடனே ஹோப்ஃபுல்லி இட் வில் கெட் அப்படியே சூடு பிடிக்கும்னு ஐ ஹோப்.
ஆக்சுவலி இத தவிர இன்னும் 2 காரணம் இருக்குன்னு தோணுது எனக்கு. ஐ திங்க் ஒன் இஸ் ஓடிஐஸ். ஓடிஐஸ் வந்து ரொம்ப ஹானஸ்ட்டா சொல்லணும்னா, நம்பலாம் ஓடிஐ டயட்ல தான் வளர்ந்துருக்கோம். ஆ யூனோ அ எப்போவாச்சு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல போனா, நம்ப சச்சின் அடிச்ச டெசர்ட் ஸ்டார்ம் இன்னிங்ஸையோ, இல்லாட்டி விராட் கோலி ஹோபர்ட்ல 2013ல அடிச்ச 2012 ஐ கெஸ் மலிங்காவ போட்டு அடிச்சது. அந்த மாரி ஏதாவது யூனோ அதெல்லாம் தான் பார்த்து தோஸ் ஆர் த ஹேப்பியஸ்ட் மெமரீஸ் ஆக்சுவலி ரைட்? பிஃபோர் த T20 ஃபினாமினா கேம் இன். அண்ட் ஆஃப் கோர்ஸ் டெஸ்ட் ரொமான்டிக்ஸ் இருக்கவே இருக்காங்க. பட் ஓடிஐஸ் வந்து ஆஃப் லேட் ஆ ரொம்பவே ஒரு புவர் கசின், மால் நியூட்ரிஷன்ட் கசின் ஆஃப் பிட்வீன் T20 அண்ட் டெஸ்ட்ன்னு ஆயிடுச்சு. ஸோ ய அ இந்த டூர்னமெண்ட் ரொம்பவே ஒரு ஓப்பன்னு எனக்கு தோணுது எனக்கு. ஏன்னா யாருக்குமே தெரியாது. எவன் என்ன விளையாட போறான்? ஓடிஐ எப்படி போப்போறது? ஒண்ணு மட்டும் என்னால சொல்ல முடியும். ஐசிசி ஈவென்ட்ஸ்ல வந்து இந்த சாதாரணமா 350லாம் அடிக்கிறாங்க. இந்த பாகிஸ்தான்ல ட்ரை சீரிஸ் நடந்துச்சு. இப்போ 3 ஓடிஐ வந்து நம்ம சுப்மன் கில் செஞ்சுரி அடிச்சாரு. 356 அடிச்சாங்க இந்தியா. ஐசிசி டூர்னமெண்ட்ஸ்ல நம்ம இதுவரைக்கும் பார்த்ததுல வந்து, அந்த பார் ஸ்கோர் வந்து அப்படியே குறையும். 330, 340 இருக்கிற உலகத்துல வந்து 280 தான் உண்மையான ஸ்கோரா மாறிடும். ஆ அண்ட் கண்டிப்பா நெறைய டீம்ஸ் இருக்காங்க. அதோட அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க. அண்ட் அத பத்திலாம நம்ம பேசுவோம். பட் ஐ திங்க் ஓடிஐஸ்லேருந்து டச் விட்டு போனது, அது ஒண்ணு. அண்ட் ஆஃப் கோர்ஸ் நீங்க சொன்னது, லேக் ஆஃப் ப்ரிப்பரேஷன். ஆ பாகிஸ்தான் இந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாகிஸ்தான்லயே நடக்குமா? நடக்காதா? இந்தியா போகுமா? போகாதா? போவாங்க. அதுக்கு ஒரு சண்டை. துபாய்ல ஒரு பாதி மேட்ச் வச்சுட்டு, ஸோ பாதி டீம்ஸ்க்கு தெரியாது. துபாய் செமிஃபைனல் துபாய்ல நடக்க போறதா? ஃபைனல்ஸ் துபாய்ல நடக்குமா? இந்தியா குவாலிஃபை ஆனா நடக்கும். அண்ட் ஐ திங்க் நீங்க ஒரு ஆஃப்லைன் ஒரு சேட்ல சொன்னீங்க. ஃபைனல்ஸ் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் ஃபைனல்ஸ். அது துபாய்ல நடந்துச்சுன்னா, வாட் அ லாஸ் ஃபார் பாகிஸ்தானி ஃபேன்ஸ். தே கேனாட் சீ தேர் டீம் லிஃப்ட் த கப் இஃப் தே வின் ஆஃப் கோர்ஸ். இதெல்லாம் ரொம்ப ஃபார் ஃபெச்ட் ஐடியாஸ். ஐ டோன்ட் திங்க் பாகிஸ்தான் வந்து செமிஃபைனல்ஸோட போகுமான்னு தெரியாது. பட் எனி ஃபைனல் காமெண்ட்ஸ் அபவுட் த டூர்னமெண்ட்? ஒரு ஹானஸ்ட்டா இத வந்து மெயின் ஸ்ட்ரீம் லெவலா பேசுவாங்க. ஏதாவது சும்மா ஹைப் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஹைப் இல்ல. அதுதான் உண்மை. ஹைப் இல்ல. நான் ஒத்துக்கிறேன் நீங்க சொல்றதெல்லாம் ஓடிஐ. பட் ஐ திங்க் என்னன்னா வந்து தி பிராட்காஸ்டர்ஸ் அண்ட் ஐ திங்க் தி ஃபேன்ஸும் வந்து அப்படிதான் வந்து once the tournament starts, I think there will be more invested than up until the tournament வந்து I mean ODI is a big reason. ஏன்னா வந்து the Champions Trophy வந்து இட்ஸ் a filler tournament அப்படிதான். வருஷம் ஒரு ஐசிசி டோர்னமெண்ட் நடக்கணும் அப்படின்றதுக்காக தான். அதுவே ஒரு மெயின் ரீசன் வச்சுக்கோங்களேன். லைக் இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி இல்லைன்னா நோபடி இஸ் கோயிங் டு கிரை ஐயோ சாம்பியன்ஸ் ட்ராஃபி நடக்கலையே அப்படின்னு ஆர் எனிதிங். ஏன்னா கடைசியா நடந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி போகும். ஸோ இட்ஸ் ஃபில்லர் ட்ராஃபி அப்படின்றதுனால வந்து இட்ஸ் நாட். பட் ஒன்ஸ் ஐ திங்க் ஒன்ஸ் த டோர்னமெண்ட் ஸ்டார்ட்ஸ் அண்ட் ஒன்ஸ் த கிரிக்கெட் ஸ்டார்ட்ஸ் ஹைப்ன்றதோட வந்து தி இன்ட்ரெஸ்ட் வில் கெட் மோர். ஏன்னா வந்து இட்ஸ் ஆப்வியஸ்லி தென் பிக் டீம்ஸ் பிளேயிங் ஈச் அதர் அண்ட் பிளஸ் இட்ஸ் வெரி ஷார்ட் டோர்னமெண்ட்ல. ஸோ ஐம் ஹோப்பிங் நான் வந்து ஃபிங்கர்ஸ் கிராஸ் பாசிட்டிவா இருக்கேன். லைக் டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆனப்போ த இன்ட்ரெஸ்ட் வில் கெட் ஜெனரேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு. என்னங்க ஸ்ரீனி சார் சொன்னது, இல்ல நம்ம பேசினது வந்து உங்களுக்கு சரியா பட்டுச்சுங்களா? பட்டுச்சுங்கன்னா அப்படியே லைக்க தட்டி விடுங்க. போவோம். டீம்ஸை பத்தி பேசுவோம். ஒரு டீம் மேல லெட்ஸ் ட்ரை டு ஸ்பெண்ட் குத்து மதிப்பா 1 நிமிஷம். அது போதுங்க. பட் பிஃபோர் தட் லெட்ஸ் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் இது வந்து சாம்பியன்ஸ் ட்ரோஃபி அப்படின்னா 8 டீம் தான் இருக்காங்க. நம்ம 2023 வேர்ல்ட் கப்ல வந்து எந்த ரேங்கிங்கில் வந்து போனாங்களோ, ஃபைனலாக எப்படி ஃபினிஷ் பண்ணாங்களோ, அது பேஸ் பண்ணி தான் குவாலிஃபிகேஷன் நடந்திருக்கு. அதனால தான் உங்களுக்கு ஸ்ரீலங்கா இல்லாட்டி நெதர்லாண்ட்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே இந்த டூர்னமெண்ட்டில் இல்லை. அஃப்கோர்ஸ் டீம்ஸ் லைக் ஜிம்பாப்வே, வெஸ்ட் இண்டீஸ் அவங்கெல்லாம் வந்து முன்னாடியே இந்த டூர்னமெண்ட்டில் வேர்ல்ட் கப் 2023லே இல்லாததுனால இங்கே வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. 2 டேபிளாக பிரிச்சிருக்காங்க. காக்கி நாடா உனக்கு, பாவாடை நாடா எனக்கு அப்படின்னு அந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க. டேபிள் பியை தான் வந்து குரூப் ஆஃப் டெத்துங்கிறாங்க. ஆப்கானிஸ்தான், ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, சவுத் ஆஃப்ரிக்கா இருக்காங்க. டேபிள் ஏல அஃப்கோர்ஸ் இந்தியா, பாகிஸ்தான், நியூசிலாந்து அண்ட் பங்களாதேஷ். டேபிள் பியை முதல்ல பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்தியா இருக்கிற டேபிளுக்கு வருவோம். ஸோ நம்ம என்ன சொல்லுவோம், கமல் சார் சொல்கிற மாதிரி ஆரம்பிக்கலாமா? ஆப்கானிஸ்தான் எனக்கு தெரிஞ்சுங்க இந்த டூர்னமெண்ட்டில் ஒரு அவுட் சைட் ஃபேவரட்ஸ்ன்னு சொல்ல முடியாது. ஆனால் எல்லாரையும் தெரிஞ்சு சர்ப்ரைஸ் பண்ண போகிறது வந்து ஆப்கானிஸ்தான் தான். யாருக்குமே வந்து ஓடிஐஸ் எங்கே எப்படி போகிறது யாருக்குமே ஒரு பிளான் இல்லை.
அவ்வளவா ஓடிஎஸ் எந்த டீமுமே விளையாடினதில்ல. ஆனா, ஆப்கானிஸ்தானுக்கு மட்டும் ஒரு பிளான் கிளியரா இருக்கு. 260, 270 அடிக்கணும். அவங்களோட ஸ்பின்னர்ஸ் எல்லாம் அன்லீஷ் பண்ணணும். அதான் அவங்க பிளான். ஸ்லோவா தான் ஆடுவாங்க. ஆ அ நம்ப ஓமர் ஜை இருக்காரு மிடில் ஆர்டர்ல விளையாடுறதுக்கு. ஆ ரஹமனுல்லா குர்பாஸ் ஓப்பனிங் பண்ணுவாரு. பண்ணி நல்லா விளையாடினாருன்னா, தே கேன் ஈஸிலி ரீச் 280, 290. அண்ட் இப்ராஹிம் சத்ரான் செம்ம ஃபார்ம்ல இருந்தாரு. பாலிங்ல கேட்கவே வேணாம். உங்களுக்கு ராஷித் கான், ஆ முகமது நபி இஸ் அன் ஆல்ரவுண்டர் இருக்காரு. பட் ராஷித் கான் அண்ட் நூர் அஹ்மத வந்து எல்லா T20 டூர்னமெண்ட்ஸும் நீங்க பார்த்துட்டு தான் இருக்கீங்க. அண்ட் கொஞ்சம் விக்கெட் அசிஸ்ட் பண்றதோ பண்ணலையோ, இவங்க கண்டிப்பா எஃபெக்டிவா இருப்பாங்க. நவீன் உல் ஹக் வந்து ரிட்டயர் ஆயிட்டாரு. அதுதான் நியூஸு. ஸோ ஃபசல் ஹக் ஃபரூக்கி தான் வந்து ஆ ஒரு மெயின் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலரா வருவாரு. ஸோ வெரி குட் சான்ஸ். இங்கிலாண்ட மட்டும் தோக்கடிச்சாங்கன்னா, இவங்க செமிஃபைனலுக்கு போணுங்க. இவங்க தே ஆர் ஸ்ட்ராங் ஃபேவரைட்ஸ் டு கோ டு செமிஃபைனல்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் டீம் ஆஸ்திரேலியா. பிஜிடி வந்து நெறையா உயிர் வாங்கிடுச்சு. பும்ரா இல்ல. அதே மாரி ஆஸ்திரேலியால வந்து மிட் ஸ்டார்க் பெர்சனல் ரீசன்ஸ்க்கோசரம் இல்ல. பட் ஜாஷ் ஹேசல்வுட், பேட் கமின்ஸ் த கேப்டன், ஆம் அவங்க எல்லாமும் இல்ல இப்போ. ஸோ அவங்க மெயின் ஃபாஸ்ட் பவுலிங் ட்ரூப்பே வந்து சூப்பர் ஸ்டார்ஸே இப்போ ஆப்சென்ட்டா இருக்காங்க. ஸ்டீவன் ஸ்மித் தான் கேப்டன் பண்றாரு. வெரி யங் டீம். பாலிங்ல ஒண்ணுமே சத்து இல்லைங்க. அடாம் ஜாம்பாவ தவிர அங்க விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் யாரு? நேத்தன் எல்லிஸ் போடுவாரா? ஸ்பென்சர் ஜான்சன் டீசென்ட் பிபிஎல் அவர் விளையாடுவாரான்னு தெரியாது. விளையாடுவார். பட் வி டோன்ட் நோ. இட்ஸ் அன் அன்னோன் குவான்டிட்டி. ஆல்ரவுண்டர்ஸ்ல ஸ்டாய்னிஸ் இல்ல. மிச் மார்ஷ் வெறும் பேட்டிங் மட்டும் தான் பண்ண போறாரு. ஸோ கம்ப்ளீட்லி த டாப் ஆர்டர் டிராவிஸ் ஹெட், மிடில் ஆர்டர் ஸ்டீவன் ஸ்மித் அவ்வளோதான். மார்னஸ் லபுஷேன் இவங்கெல்லாம் வந்து ஓகே நடுவுல இருப்பாங்க. ஆல் அவுட் ஆகாம பார்த்துப்பாங்க. அண்ட் ஆஃப் கோர்ஸ் கிளென் மேக்ஸ்வெல் அட் தி எண்ட். ஸோ நம்ம இந்தியன் 1990 டீம் மாரி இது. நடுவுல 2, 3 ஸ்டார் இருக்காங்க. பட் மத்தவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஐ பெர்சனலி ரூல் அவுட் பண்ணக்கூடாதும்பாங்க. பட் ஐ டோன்ட் சி ஆஸ்திரேலியா ப்ராக்ரஸிங் டூ செமிஃபைனல்ஸ். இதுதான் ஹானஸ்டான ஒப்பீனியன். பட் யா லெட்ஸ் சி. எண்ட் ஆஃப் த டே சாம்பியன் டீம் ஆஸ்திரேலியா தான் ஹிஸ்டாரிக்கலி. அடுத்தது இங்கிலாந்து. இங்கிலாந்து பத்தி நெறையா நம்ம வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கோம். இந்த ஆன்கோயிங் சீரீஸ்ல. இந்தியா கிட்ட பயங்கரமா அடி வாங்கியிருக்காங்க. ஆனாலுமே நம்ம சில 2, 3 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும் இங்கிலாந்து. 1 இந்தியா வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கான டீம் அது. ஸோ நீங்க ஒரு ஸ்ட்ராங்கான டீம்ட்ட அடி வாங்கினா கூட உங்க கிரிக்கெட் டெஃபினெட்லி வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். ஆம், அந்த 2019 மயக்கத்திலேயே தான் இருக்காங்கன்னு அப்பப்ப நமக்கு தோணும். ஒரு பிளான் வச்சிருக்காங்க. ஆ நம்ம பேஸ்பால் பிரெண்டன் மெக்கலம் அ அவ்வளவா சக்சஸ்ஃபுல்லா இன்னும் இல்ல ஒயிட் பால்ல. பட் ஸ்டில் ஏர்லி ஸ்டேஜஸ். பட் சில பாயிண்ட்ஸ்லாம் சொல்லிர்றேன். ஜாஸ் பட்லர் வந்து ஐ திங்க் இஸ் டெஃபினெட்லி த மெயின்ஸ்டே எல்லாருக்கும் தெரியும். ஃபில் சால்ட் அண்ட் பென் டக்கெட் ஹேவ் பீன் டூயிங் ரியலி வெல் அட் த டாப். ஸோ அந்த ஸ்டார்ட் அவங்களுக்கு அங்க கிடைக்கும். அண்ட் அவங்களோட பிரைடன் கார்ஸா இருக்கட்டும், ஜேக்கப் பெத்தல், டீசன்ட் மிடில் ஆர்டர். லியம் லிவிங்ஸ்டன் மேல தாங்க ரொம்ப டிபெண்டன்சி இருக்கும். அவர் வந்து பென் ஸ்டோக்ஸ் அளவுக்கு இல்லாட்டியும் அதில ஒரு 70% அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாரி விளையாடுவாரான்னு பார்க்கணும். நான் ஏன் இவங்களுக்கு சான்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா குடுக்கணும்னு எனக்கு தோணுதுன்னா, பாலிங். நம்ம ஆளுங்கள அடிச்சுட்டாங்க அவங்கள. ஆனா ஜோஃப்ரா ஆர்ச்சர் அண்ட் கஸ் அட்கின்சன் அலாங் வித் ஆதில் ரஷீத் ஆர் பக்கா விக்கெட் டேக்கர்ஸ் அவங்க. ஸோ தே வில் பி அ ஹேண்ட்ஃபுல் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஆ ஸோ அடுத்த டீம், 4த் டீம் இந்த குரூப்ல இருக்கிறது வந்து சவுத் ஆஃப்ரிக்கா. சவுத் ஆஃப்ரிக்கா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, T20 டீமுக்கு அப்படியே டெம்பா பவுமாவ அப்படியே மேல கேப்டனா போட்டு அப்படியே லான்ச் பண்ணி விட்டாங்க. அவர் தான் ஓப்பனிங் பண்றாரு. எனக்கு தெரிஞ்சு அவரோட ரயான் ரிக்கல்டன் விளையாடுவார்ன்னு நெனைக்கிறேன். அவர் சில 6 அடிச்சதெல்லாம் பார்க்கணும் நீங்க. ஷாஹின் ஷா அஃப்ரிதியோட பாலிங்ல வேற லெவல்ல அடிக்கிறாரு. இஃப் ஐ அம் ரைட் மும்பை இந்தியன்ஸ்க்கு விளையாட போறாருன்னு நெனைக்கிறேன் அவரு. But you have Vander Dusen, a very seasonal ODI cricketer, especially டேவிட் மில்லர் இருக்காரு அண்ட் ஹென்ரிக் கிளாசன் இருக்காரு. பாலிங்ல பார்த்தீங்கன்னா, மார்க்கோ யான்சன் நியூ பால் அலாங் வித் கைசோ ரபாடா. பட் பாலிங்ல அத தவிர பார்த்தீங்கன்னா, அவ்வளவா ஸ்ட்ரென்த் இல்ல. ஸோ இவங்க வந்து எண்ட் ஆஃப் த டே இவங்க பாலிங் எப்படி பண்ணுவாங்க அது மேல தான் டிபெண்டன்ட் ஆகும். அண்ட் ஆஃப் கோர்ஸ் பேட்டிங்ல சொல்ல மறந்துட்டேன். ஐடன் மார்க்ரம். ஐ திங்க் இஸ் அ ஃபினாமினல் ODI பிளேயர். ஆ எனக்கு தெரிஞ்சு பிட்வீன்
இவங்களுக்கும் இங்கிலாந்துக்கும் டக்கர் இருக்கும். ஆப்கானிஸ்தான் குவாலிஃபை ஆகணும்னு தான் எனக்கு தோணுது. பட் எஸ் தே யூ கேன் சே குவாலிஃபை ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஏன்னா ஆஸ்திரேலியாவை ஐடியலி தோக்க அடிக்கணும். அண்ட் பிட்வீன் இங்கிலாந்து அண்ட் ஆப்கானிஸ்தான் யாராவது ஒருத்தரை இவங்க தோக்கடிக்கணும். ஓகே. டேபிள் ஏ நம்ம இந்தியா இருக்கிற டேபிளுக்கு வந்துடலாம். இதில் வந்து எந்த டீம் ஃபேவரட்டாக இருக்குன்னு இந்தியா சரி ஃபேவரட்னு சொல்லலாம். அண்ட் அதை தவிர யார் என்ன விளையாட போகிறாங்கன்னு தெரியாது. ஆனால் ஒரு டீம் வந்து கண்டிப்பாக நீங்கள் காசை போடவே கூடாது ஒரு டீம் மேலே, விச் இஸ் பங்களாதேஷ். அவங்க ஏன் இங்கே இருக்காங்கங்கிறது எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கே கொஞ்சம் டவுட்டாக இருக்கும். லிட்ரலி பார்த்தீங்கன்னா த டூ பிக்கஸ்ட் பிளேயர்ஸ் லிட்டன் தாஸ் அண்ட் ஷகிபுல் ஹாசன் வந்து இல்லை. ஏன் இல்லை? வெரி லெஜிட்டிமேட் ரீசன்ஸ். ஒன்று வந்து ஃபார்ம் இல்லை. லிட்டன் தாஸ் வந்து 2024ல் 2023ல் வந்து அவரோட ஆவரேஜ் 25 தான். 25, 26 தான். அண்ட் 2024ல் நம்ப மாட்டீங்க, அவரோட ஆவரேஜ் வந்து 1.2. அவர் தான் ஸ்கிப்பராக இருந்தார். 5 மேட்ச்சில் 6 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ அதனால் ஹி வாஸ் ட்ராப் ஃபார் த ரைட் ரீசன்ஸ். ஷாண்டோ தான் இப்போ அவரோட கேப்டன்சி பண்ணுறாரு. மஹமதுல்லா வந்து எனக்கு தெரிஞ்சு இந்தியன் டீமோட 1990ஸ்ல எவ்வளோ பேருக்கு ஞாபகம் இருக்கும்னு தெரியாது. அஜய் ஜடேஜாவும் ராபின் சிங்கும் வந்து கேவலமாக தோக்க விடாமல் வந்து நம்மளை சேவ் பண்ணுவாங்க. ஐ திங்க் இவங்களோட டியூட்டி அதுதான் நினைக்கிறேன். ஸோ தெர் இஸ்ன்ட் மச். ஒன்றே ஒன்று தாங்க நான் வந்து கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருப்பேன், விச் இஸ் திஸ் நியூ சென்சேஷன் நஹீத் ராணா. ஸோ 150+ போடுறார் அவர். ஸோ அது பார்க்கணும், அது எப்படி போகிறதுன்னு. பட் அதர் தென் தேட் ஐ திங்க் தே ஷுட் லூஸ் ஆல் தேர் மேட்சஸ். எல்லா மேட்சும் தோக்கணும் அவங்க அப்படின்னு தான் தியரி சொல்லுது. பார்ப்போம் சர்ப்ரைஸ் பண்ணுறாங்களான்னு. அடுத்த டீம் த ஐசிசி டூர்னமெண்ட்னாலே நம்ம வந்து ரூல் அவுட் பண்ணக்கூடாத டீம் வந்து நியூசிலாந்து. கண்டினியூட்டி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நிறையா ஃபெமிலியர் ஃபேஸஸ் இருக்குது அவங்களோட டீமில். ட்ரை சீரீஸில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இப்போ வந்து ஸோ அவங்களுக்கு பாகிஸ்தானில் விளையாடுற அனுபவமும் அவங்களுக்கு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா டெவன் கான்வே, கேன் வில்லியம்சன், டாம் லேத்தம், சாலிட் டாப் 3. அண்ட் அவங்களோட சென்சேஷன் இருக்காரு ரச்சின் ரவீந்திரா, நம்ம பெங்களூரு பாய். ஸோ உண்மையாகவே அவர் வந்து சச்சின் அண்ட் டிரேவிட் மாதிரி தான் விளையாடிட்டு இருக்காரு. கிளென் ஃபிலிப்ஸ் பயங்கரமான ஒரு செஞ்சுரி அடித்தார். இப்போ தான் ஷைன் ஷாஃப்ரிதி பாலிங்கில் என்ன 25 ரன்னா 26 ரன் அடித்தார் கடைசி ஓவரில், பொழந்தெடுத்தார். மார்க் சாப்மன் அவர் வந்து பாகிஸ்தானில் விஸ்வரூபம் எடுப்பார் எப்போதுமே. அதை தவிர தே ஹாவ் லாக்கி ஃபர்கசன் எஸ்பெஷலி ஃபிட் ஆனர்னா, மேட் ஹென்ரி, வில் ரோர்கி. ஸோ தே ஹாவ் அ வெரி வெரி சாலிட் பாலிங் as well. And of course captaincy சொல்லவே வேணாம், மிச் சாண்ட்னர். ஸோ ஆல் நோன் ஃபேஸஸ். ஐ திங்க் அவங்க வந்து செமிஃபைனல்ஸ் இந்தியாவே அவங்க வந்து யார் இந்த டீமாக தோக்கடிக்க முடியும்னா அது வந்து ஆக்சுவலி நியூசிலாண்டால் தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டெஃபினட்டாக எனக்கு தெரிஞ்சு செமிஃபைனல்ஸ் குவாலிஃபை ஆகணும். அண்ட் யார் காஸ்ட்டில் குவாலிஃபை ஆவாங்கன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நீங்களும் உங்கள் காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இஸ் கோயிங் டு பி அவர் நெக்ஸ்ட் டீம் பாகிஸ்தான். ஐ திங்க் பாகிஸ்தான் வர்சஸ் நியூசிலாண்ட் வந்து ஒரு நாக் அவுட் மேட்சாக இருக்கும்னு நினைக்கிறேன். டீசெண்ட் ட்ரை சீரீஸ். சவுத் ஆஃப்ரிக்காவோட 350 சேஸ் பண்ணது தான் எனக்கு தெரிஞ்சு அவங்களோட ஒரு ஹைலைட்டுன்னு சொல்லலாம். எஸ்பெஷலி ஸோ நம்ம சல்மான் ஆகா அவர் தான் பயங்கரமாக அடித்தார், செஞ்சுரி அடித்தார். புது சென்சேஷன் ஃபக்கர் ஜமானை கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஐ திங்க் அந்த 2017 கூப்பிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டர் வந்து யாரா நீங்கள் வந்து டூர்னாமெண்ட்டை ஜெயிக்கணும் ஆனால் இந்தியாவையும் தோக்கடிக்கணும் அந்த மாதிரிலாம் ஸ்டேட்மெண்ட் போட்டு தேவையில்லாமல் ப்ரெஷர் உருவாக்கியிருக்காரு. பேட்டிங் ஓகேங்க, ரிஸ்வான் அண்ட் பாபர் அகெயின் பார் ஸ்கோர் அடிப்பாங்க. பட் குவாலிட்டி பாலிங்கை வந்து எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க, ப்ரெஷரில் எப்படி விளையாடுவாங்கங்கிறது தெரியாது. அஃப்கோர்ஸ் இந்தியாவுக்கு வந்து பும்ரா இல்லாதது இந்தியாவுக்கு ஒரு ப்ராப்ளமாக இருக்கலாம். பட் ஸ்டில் இவங்க வந்து இந்தியா மாதிரி டீமை தோக்கடிக்கிறது அவ்வளோ ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருக்க போகுதுன்னு எனக்கு தோணுது. பட் யூ நெவர் நோ. ஹோம் கண்டிஷன்ஸில் வந்து இவங்க நியூசிலாண்டோட விளையாடுற மேட்ச் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். பாலிங்கில் அஃப்கோர்ஸ் ஷைன் ஷாஃப்ரிதி ஒரு ஓகே ஃபார்மில் தான் இருக்காரு. பட் ஹாரிஸ் ராஃப் அண்ட் நசீம் ஷா ஐ திங்க் தே ஆர் கோயிங் டு பி த கீ. லேக் ஆஃப் ஸ்பின்னர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பாகிஸ்தான் கொஞ்சம் 50-50 தாங்க குவாலிஃபை ஆகுது உண்மையாக சொல்லணுன்னா. அண்ட் ஃபைனலி கம்மிங் டு டீம் இண்டியா. நிறையா விமர்சனம் பண்ணிட்டோம்.
பட் குத்து மதிப்பாக ஒரு 3 பகுதியில் சொல்லணுன்னா, நம்பர் 1 2023 டெம்ப்ளேட்டுங்க இது. அதில் வந்து 2 எக்ஸ் ஃபேக்டரை ஆட் பண்ணிட்டாங்க. ஒன்று வந்து அக்ஷர் பட்டேல், இன்னொன்று வந்து ஹர்ஷ்தீப் சிங். இதுதான் எஸ்பெஷலி அக்ஷர் பட்டேலை வந்து நம்பர் 5ல கூட்டிட்டு வந்தது வந்து ஐ திங்க் தட்ஸ் சம் ரியலி மாஸ்டர் ஸ்ட்ரோக் அளவுக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் வேறு வழியே இல்லை. நடுவில் உங்களுக்கு வந்து தேவை. யூ நீட் தட் பாலரை பேட்டிங் பண்ண வச்சிடுறோம். ஏன்னா நம்ம பேட்ஸ்மேனுக்கு பாலிங் போட தெரியாது. இன்னொன்று பும்ரா இல்லை. பிக்கெஸ்ட் நியூஸ் அதுதான். ஹர்ஷ்தீப்போ ஷாமியோ அதை ஃபில் பண்ணுவாங்களா? பண்ண முடியாது. யாராலையுமே பண்ண முடியாது. பட் ஸ்டில் தெர் இஸ் இனஃப் குவாலிட்டி இந்த பாலிங்னு சொல்லலாம். இன்னொரு ஒரு சர்ப்ரைசிங் எலிமெண்ட் வந்து இந்தியாவுக்கு வந்து ரொம்பவே அண்டர் எஸ்டிமேட்டட். கில் செஞ்சுரி அடிச்சிருக்கலாம். விராட் கோலி திருப்பி 50 அடிச்சு கொஞ்சம் ஃபார்மில் வந்திருக்காரு. ரோஹித் சர்மா செஞ்சுரி அடிச்சாரு. ஆனால் ஒரு கன்சிஸ்டன்ட் ஃபேக்டர் வந்து ஸ்ரேயஸ் ஐயர் சொல்லி தான் ஆகணும் நம்ம. ஷார்ட் பால் கூட ஒரு டீசெண்டாக தான் விளாடினாரு. நல்ல பேஸில் வந்தால் கூட. ஸோ ஐ திங்க் பாகிஸ்தான் ஆர் துபாய் எஸ்பெஷலி அங்கே இருக்கிற பிக்சர்ஸில் ஐ திங்க் ஸ்ரேயஸ் ஐயர் இஸ் கோயிங் டு பிளே அ கீ ரோல் அகேன் அப்படின்னு சொல்லலாம். குல்தீப் யாதவ் அண்ட் வருண் சக்கரவர்த்தி 2 பேரில் ஒருத்தர் தான் விளாடுவாங்க. குல்தீப் யாதவ் முதல் மேட்ச்லேயே இல்லை 2வது மேட்ச்சில் சரியாக விளாடலன்னா யூ ஷுட் சி வருண் சக்கரவர்த்தி இன் த டீம் அப்படின்னு தோணுது. அண்ட் யா இதுதாங்க ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ப்ரிவ்யூ ஆஃப் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி. பார்ப்போம். இது வரைக்கும் இட்ஸ் பீன் ஆல் பாலிடிக்ஸ், பிஹைண்ட் த சீன்ஸ், ஸ்டேடியம் கட்டலை, ட்ரில்ஸ் நடக்குது, இந்தியா அஃபிஷியல்ஸ் போகமாட்டாங்க, எல்லாம் இந்த கூத்து தான் நம்ம கேட்டிருக்கோம். ஆனால் போக போக கிரிக்கெட் வந்து சென்டர் ஸ்டேஜ் எடுத்தால் ஐ திங்க் நம்ம எல்லாருமே கொஞ்சம் சந்தோஷப்படுவோம். எடுக்கிறதான்னு பார்ப்போம். ஆனால் எடுக்கிறதோ எடுக்கலையோ கண்டிப்பாக மேட்ச் பார்த்தீங்களா பாஸ் மூலியமாக நாங்கள் வந்து உங்களை சந்திப்போம். பார்த்துட்டே இருங்க மேட்ச் பார்த்தீங்களா பாஸ், உங்கள் ஃபேவரட் தமிழ் கிரிக்கெட் பாட்காஸ்ட்.